சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். சிகரம் ஏறப்போகும் மகர ராசிக்காரர்களே, பல காலமா ஏங்கி தபிச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் முடிவு காலம் பிறக்கக்கூடிய பெயர்ச்சியா இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கடந்த 7.5 வருடமா படாத பாடுபடுத்தி இருப்பார் இந்த சனி பகவான். திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிச்சிருப்பீங்க. பண இழப்பு, தொழிலில் நஷ்டம், கொடுத்த பணம் வராது, தொழிலில் போட்ட பணம் கைக்கு வராது, நமக்கு வேண்டியவங்க கூட இல்லாமல் போயிருப்பாங்க, தேவையில்லாத வீண் பழிகள் வந்திருக்கும், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பட்ட அவமானம் அப்படிங்கிறது சொல்லி முடியாது. மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உறவுகளிடத்துல இருக்காது. உசுரை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் கடந்த 7.5 வருடமா மகர ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு வரீங்க. சனி பகவான் நீதிகாரகன். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் முக்கியமான சொந்தங்கள் கூட உங்களை பிரிஞ்சிருக்கும். தற்காலிக பிரிவாக இருக்கலாம், இல்லை நிரந்தர பிரிவாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க இருந்தால் போதும் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட உறவு கூட நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டே போயிருக்கும். இப்படி ஒரு கலக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுபட போறீங்க மகர ராசிக்காரர்கள். தற்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு போக போறாரு. நீங்க செய்யக்கூடிய
நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளி கொடுப்பவர் தான் சனி பகவான். சனி பகவான் வந்து நீங்கள் நல்லது நினைச்சிங்க அப்படின்னா நல்லது அதிகம் நடக்கும், கெட்டது நினைச்சிங்க அப்படின்னா பல மடங்கு கெட்டதை கொடுப்பாரு. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் எந்தெந்த பிரச்சனைகளை எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படி அனைத்து விதமான கஷ்டங்களையும் கொடுத்திருப்பார். குறிப்பாக உத்திராடம் திருவோண நட்சத்திரக்காரர்கள்லாம் வாழ்க்கையில் சந்திக்காத அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. லீகலாகவும் சந்திச்சிருப்பீங்க, இல்லீகலாகவும் அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டு தான் வந்திருப்பீங்க. கடன், நோய், வழக்கு அப்படின்னு மொழி தெரியாத ஊரில் கூட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எதிரிகள் தொல்லை, சத்துரு தொல்லை, வம்பு வழக்கு அப்படின்னு அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. குரு பயிற்சியால் கொஞ்சம் தப்பிச்சிருப்பீங்க. இந்த 2025 இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு யோகம்னு தான் சொல்லணும். தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் இருந்துச்சோ அங்கெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய காலம், விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம். பொதுவான வாழ்க்கையிலும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். சபையில் உங்களுடைய குரல் அப்படிங்கிறது ஓங்கியே இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது புதுசாக திருமணமானவர்களுக்கெல்லாம் இருந்திருக்காது. அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இடம் தொடர்பான விஷயங்களில் கடும் நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே இனிமேல் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். சனி ஆட்சி பெற்றவர்கள் வந்து மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி நடந்தாலுமே பல்வேறு நன்மைகளையுமே சனி பகவான் கட்டாயம் கொடுத்திருப்பாரு. ரொம்ப பாதிப்பு 7.5 பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இனிமேல் எல்லாமே ஏறுமுகமாகத்தான் இருக்கும். சனி பகவான் இதுவரைக்கும் 3ஆம் வீட்டில் இருந்தார், மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிருந்தார். தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு அந்த 3ஆம் இடத்தையும் சொல்லலாம். மகரம் சிகரம் தொடும் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. சனி பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறாரு. கடன்களை எல்லாத்தையுமே அடைச்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் சனி 12ஆம் வீட்டில் இருந்து 4ஆம் வீட்டை பார்த்துருப்பாரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. 8ஆம் வீடு அப்படிங்கிறது தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திச்சிருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள்லாம் அடுத்த நாள் எப்படி ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லை உடம்புல பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டவங்கலாம் இந்த பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை இந்த கடனை எப்படி அடைக்கிறது, தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறலாம், பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும், வச்ச நகைகளை எப்படி மூக்குறது அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் பொழுது தூக்கம் அப்படிங்கிறது வரவே வராது. உடல் வேதனை, மனவேதனை, மனதில் குழப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். அப்போ சனி பகவான் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மனதில் நிம்மதியை கொடுக்க போகிறாரு. 11ஆம் வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் சனியோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ லாபம் அப்படிங்கிறது இனிமேல் கண்டிப்பாக உண்டு. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுத்தால் கூட அதில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. அங்கே இருந்துட்டு 5ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 12ஆம் இடத்துல சனி பார்க்கும் பொழுது விரய செலவு அப்படிங்கிறது இனிமேல் வராது உங்களுக்கு. இதுவரைக்குமே உங்களுக்கு விரயத்தில் தான் போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற பொழுது இனிமேல் உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாக தான் இருக்கும். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே வாங்குவதற்கு உண்டான வருமானத்தை கொடுப்பார் முதல்ல. இதெல்லாம் வருமானம் இருந்தால் தானே இதெல்லாம் வாங்க முடியும். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நீங்கள் இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையுமே பார்த்து கவனமாக தான் வைப்பீங்க. ஏன்னா அந்தளவு உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருப்பாரு சனி பகவான். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், அதே மாதிரி சிலர்லாம் வேலை இழந்து கூட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் வேலையில் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு குரு வருவார். கூடிய குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு யோகங்களை கொடுப்பாரு. ராகு பகவான் தன வீட்டுக்கு, அதாவது 2ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ வார்த்தைகளில் மட்டும் நிதானம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் தேவை. குடும்பத்திலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். 5ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்கிறதால பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்கள உங்களுடைய கண்காணிப்புலேயே வச்சுக்குங்க. காசு இருக்குது அப்படின்னு தாம் தும்னு ஆட வேண்டாம். காசு இருக்கும் பொழுது அதை எப்படி நல்ல வழியில் பயன்படுத்தணுமோ அப்படி மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தணும்.
நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வங்கி கடன் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிதாகவே கிடைக்கும். உங்களுடைய மனக்குறைகள் பாரங்கள் எல்லாமே குறையும். குடும்பத்தில் குழப்பம் பயம் இதெல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு தீரும். தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தை தொடர்பான விஷயங்களில் ஏறுமுகம் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக உங்கள் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ புத்திரஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும். முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக ஈடுபடணும். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல ராகு வராரு. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள்லாம் வைராக்கியமாகவும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் பிடிவாதத்தோடு செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதனோட எல்லை வர செல்லுவீங்க. அதனை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. புத்திரக்காரகன் குரு வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதால உடலில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பரிகாரமே தேவையில்லை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எல்லா நன்மைகளையுமே செய்ய போகிறாரு. சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வந்து எல்லா பலனையுமே கொடுக்கும். ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் தான தர்மம் இதெல்லாம் செய்யலாம்.